மோடி மாதிரி நாங்கள் விற்பதற்காக அல்ல, மோடி மாதிரி இது பண்றதுக்கு இல்லை. எல்லாத்தையும் பொதுத்துறைகளை அதிகப்படுத்துறோம் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக. மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் சுகாதார பாதுகாப்பை ஒவ்வொருக்கும் தர வேண்டியது ஒரு அரசின் கடமை என்பதால் இதை நாங்கள் முன்னிறுத்தியிருக்கோம். உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குதல், விலைவாசியை குறைத்தல், அனைவருக்கும் சொந்தமான வீடு என்ற திட்டத்தின்படி வீட்டு கடனுக்கான வட்டியை 5% குறைப்பது, விவசாய பொருட்களை அரசே கொள்முதல் செய்து விவசாயத்தை பாதுகாப்பது. இது எங்களுடைய தலையாய கடமை. நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, தனிச்சு போட்டியிடுவோம். தமிழ்நாட்டில் முதல் முறையா யாருமே பிரதமர் வேட்பாளராக போட்டியிடவில்லை. நான் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட களமிறங்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பார்ட்டி சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இது எங்களுடைய கொடி வானத்திரை எல்லையாக கொண்டதால் நீளமும் ஸ்டார் 8 திசையும் குறிக்கும் வகையில் நட்சத்திரமும் போட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது தந்தை பெரியார், அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது பக்கத்தில் இருக்கிற உத்தம் சிங், ஜாலியன் வாலாபாக் படுகொலை செய்த ஜெனரல் டயரை லண்டனுக்கு சென்று சுட்டுக் கொன்றவர். இவரை ஏன் போட்டிருக்கேன்னா, இனப்படுகொலையாளர்களை காலங்கள் மன்னித்தாலும் கடமை உள்ளவர்கள் யாரும் மன்னிப்பதில்லை. இவரை போல 21 வருஷம் காத்திருந்து ஜெனரல் டயரை லண்டனுக்கு சென்று சுட்டுக் கொன்றவர்கள் இன்றைய கலவரக்காரர்களையும் நாளைக்கு சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் என்பதால் இவரை நாங்கள் தலைவராக, மானசீக தலைவராக கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சியின் கொடி முன்னாடி இருக்கு. எங்களுடைய கட்சியின் கொள்கை ஃபர்ஸ்ட் சோசியலிசம் இஸ் அவர் மோட்டோ. சோசியலிசமே எங்களுடைய கொள்கை, குறிக்கோள். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், என்வரன்மெண்டல் தான் எங்களுடைய இது. கல்வி, வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழல் சுகாதாரமே எங்களுடைய முதல் இது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் கட்டணமெல்லாம் கல்வி தருவதும், தகுதி தேர்வுகள் நீட் முதற்கொண்டு அனைத்து தேர்வுகளை ரத்து செய்வதும் எங்களுடைய முதல் கோரிக்கை. தலையாய கடமை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தல், பொதுத்துறையை அதிகப்படுத்துதல். சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பது சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இல்ல, சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு இருக்க பிராக்கெட்ல அவங்க இந்தியா போட்டிருக்காங்க. சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நீங்க யாரும் இல்ல. ரெண்டாவது அன்ரெகனைஸ்டு தான் கட்சிகள் இருக்கு. அதனால யாருமே இதுல இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமா, நமக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க தேர்தல் ஆணையம். அதனால அவர்கள் அன்ரிஜிஸ்டர்ட நம்மள பிளேம் பண்ண முடியாது. இல்ல, சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தஞ்சை லென்சிங் கண்ட்ரோல்ல தமிழ்நாட்டுல செயல்படுறாங்க. இல்ல, சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு யாரும் செயல்படல. சோசியலிஸ்ட் பார்ட்டி பிராக்கெட்ல அவங்க இந்தியான்னு போட்டிருக்காங்க. அது 2011 ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் செயல்படல. வழியாக வந்தவர்களை சிஏ சட்டம் மூலம் குடியுரிமை இல்லை என்று மறுக்குமா இந்த அரசு, அல்லது குறைந்தபட்சம் உயர் பதவியாவது தடுக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. மு.க. ஸ்டாலின், திமுக, மு.க. ஸ்டாலின் ஒரு முதலாளித்துவ சிந்தனையாளர். 12 மணி நேர வேலை மசோதாவை அவர் கொண்டு வந்ததிலிருந்து அவருடைய முதலாளித்துவ சிந்தனை தெரிகிறது. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, உணவுப் பொருட்கள் விலைவாசி உயர்வு, இவர் பெண்களுக்கு 1000 கொடுப்பதால் பெண்கள் அனைவரும் தங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்ய மாட்டார்கள், ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று பகல் கனவு காண்கிறார். அதிமுக பத்தி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டையிலே அதிமுக அழிச்சிட்டாங்க. தற்போதைய நடிகர்கள் படத்துக்காக நடிக்கிறவங்க தான். அரசியலுக்கு வருவது கருப்பு பணத்தை பாதுகாக்கவும் தன்னுடைய வருமான வரியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதும் தான் அவங்க அரசியலுக்கு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வீட்டுல கூட கருப்பு பண சோதனை நடத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவர் புதுசா இது வந்திருக்காங்க. ஒரு நடிகை உருவாக்குவது
தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக கலைஞர்கள் சேர்ந்து தான் ஒரு நடிகரை உருவாக்குறாங்க. அவர் மக்கள் மனசுல வந்து ரசிகர்கள் வந்து ஒரு சிறந்த படத்தை தான் ரசிக்கிறாங்க. தனிப்பட்ட நபரை ரசிக்குவதனால நாட்டுக்கு தான் பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை ரசிகர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிபிஐ, சிபிஎம் ரெண்டு பேருமே வந்து தலா 15 கோடி 10 கோடி என்று திமுகவிடம் பணம் வாங்குனதுனால அவர்களால் இன்று திமுகவுக்கு அடிமையாவே இருக்கிறாங்க. மக்களுக்கான விலைவாசி உயர்வை பற்றி பேசுறதில்லை, மக்களுக்கான எதுவுமே செய்யறதில்லை. அவர்கள் வந்து ஒரு இன்றைக்கு தார்மீக உரிமையை இழந்து விட்டார்கள் இந்தியா, தமிழ்நாட்டில். வேற ஏதாவது சொல்லணும்? சார்,